வெல்கம் பேக் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஐபிஎல்க்கு உண்டான ஒரு ஃபேன் பாய் இமேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட கார்ட்டூன் ஃபேஸை எடுத்து அதை அப்படியே வந்துட்டு ஐபிஎல்ல இருக்கிற ஏதோ ஒரு டீமுக்கு நாம் வந்து ஒரு போஸ்டர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா 2 அப்ளிகேஷன். ஒன்று பார்த்தீங்கன்னா டூன் ஆப் அண்ட் பிக்ஸ்ஆர்ட். இந்த 2 அப்ளிகேஷன் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற 2 அப்ளிகேஷனுமே வந்துட்டு ஐஃபோன், ஆண்ட்ராய்டு ரெண்டுமே ஒர்க் ஆகும். ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்துட்டு யூஸ் பண்ணிங்க. அதே போல் இதோட ரெக்கவர்டு ஃபைல்ஸும் வந்துட்டு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு உங்களோட அந்த இமேஜை மட்டும் உங்களோட லோக்கலில் மட்டும் சேவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா டூன் ஆப், அந்த ஆப்பை மட்டும் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆப்பில் ரீசெண்டாக ஏதாவது இமேஜ் நீங்கள் வந்துட்டு எடுக்கணும்னு வச்சுன்னா எந்த இமேஜ் நீங்கள் மாற்ற போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் நீங்கள் எடுத்துங்க. நான் எக்ஸாம்பிளாக ஏதாவது ஒரு இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட நார்மல் ஃபேஸை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூனிஷ் ஃபேஸாக மாற்றும் அது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கார்ட்டூன் ஃபேஸாக மாற்றிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்கிற இன்டூ மார்க்கை கொடுத்துங்க. இப்போ டாப் ரைட் கார்னரில் இருக்கிற டிக் மார்க் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்மளோட லோக்கல் ஃபைலில் அதை ஷேர் பண்ணிக்கலாம். சேவ் இமேஜ் கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோஸில் அந்த இமேஜ் சேவ் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு ஆர்சிபிக்கு உண்டான ஒரு ஃபேன் பாய் கார்ட்டூன் இமேஜ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த பேக்ரவுண்ட் நான் வச்சுருக்க பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அந்த பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரைவில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கு நான் வந்துட்டு நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 இமேஜ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மொபைலுக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்கர் இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ எந்த இமேஜ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ கரண்ட்டாக வந்துட்டு மொபைல் இமேஜ் நான் யூஸ் பண்ணுறேன். பிக்ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்பை மட்டும் எடுத்துங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆட் ஐக்கான் இருக்குது. அந்த ஆட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த பேக்ரவுண்ட் மட்டும் எடுத்துங்க. ஏற்கனவே டூன் ஆப்பில் வந்துட்டு நம்மளோட கார்ட்டூன் இமேஜ் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அது இது மேலே நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம ஆட் ஃபோட்டோன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டூன் ஆப்போட இமேஜ் எடுத்துங்க, அந்த கார்ட்டூன் இமேஜை. பாட்டம் வந்து கட் அவுட் இருக்குது, அதை கட் அவுட்டை கிளிக் பண்ணிங்க. இது எதுக்கு நம்ம பண்ணுறோன்னா, இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்குது. இந்த ஒயிட் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டாக மாற்ற போகிறோம். அதுக்காக நம்ம இந்த ஆப்ஷன் நம்ம போகிறோம். கரெக்டாக அவுட்லைனில் வச்சு கரெக்டாக ட்ரா பண்ணுங்கள். ஏரோ ஐக்கான் டாப் ரைட் கார்னரில் ஒரு ஏரோ ஐக்கானுங்க, அந்த ஐக்கானை கொடுத்துங்க. அதுக்கப்புறம் சேவ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து கட் ஆகி இமேஜ் வந்துடுச்சு. கரெக்டாக இந்த ஜஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஃபேஸை மட்டும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை கொடுத்துங்க. அப்ளை கொடுத்துட்டு நேவிகேஷன் பாரில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோஸில் போய் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் இருக்கும். ஓகே, இந்த இமேஜை நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக், ஷேர், கமெண்ட், அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.